ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டுடே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபேமிலி கெட் டுகெதர். ஸோ இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறாங்க. ஃபர்ஸ்ட் பாத்திரம் வச்சுக்கலாம், அப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் நெய் பார்த்திங்கன்னா நாங்கள் ஹோம்மேடு தான், ஊர்லேருந்து வாங்கிட்டு வருவோம், பழனியிலேருந்து. எங்கள் சின்னம்மா அங்கே இருக்காங்க, ஸோ அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தாளிப்பெல்லாம் போட்டுடலாம். பட்டை, கிராம்பு, ஸ்டாரு அது எல்லாமே போட்டுடலாம். போட்டுட்டு வெங்காயம் போடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து இந்த பிரியாணி இலை செடி வந்து வச்சுருக்கோம். ஸோ அதிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் எடுத்து பிரியாணிக்கு போட்டோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா வெங்காயம் வதங்கணும். ஸோ அந்த வெங்காயம் வதங்குறதுல தான் அந்த டேஸ்ட்டு வரும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அதனால் நல்லா வெங்காயம் வதக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அதுவும் போட்டு நல்லா வதக்குறாங்க. அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதையும் போட்டு நல்லா மசிய வதக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டுருக்கு. அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸ்டார்டிங்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா அடியிலலாம் ஃபுல்லாக பிடிச்சிக்கும். ஸோ அதனால தான் வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க. புதினா, மல்லி எல்லாம் போட்டுட்டு ஹோம்மேடு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இது வந்து இதுவும் ஹோம்மேடு தான். இதோட ரெசிபி உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ ஆட் பண்ணுறேன் சீக்கிரமாக. அதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் ஒரு மஷ்ரூம் எடுத்து ஹாஃபாக 2 பீஸாக மட்டும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். நாங்கள் டம்ளரில் தான் அரிசி எடுத்துக்கிட்டோம். ஸோ வந்து டம்ளர்லேயே அளந்துக்கிட்டாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2 kg பிரியாணி, 2 கிலோ போட்டு செஞ்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம அரிசி கழுவி அதை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான் போடுறோம், அது முன்னாடியே ஊற வச்சுட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இடையில ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போது நம்ம கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ்யூ ஆட் பண்ணி ஒரு கிளறிட்டு தம்முக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஈக்குவல் பண்ணிவிட்டு அடுத்து தம் போட்டுடலாம். ஸோ ஃபினிஷ்டு பிரியாணி ரெடி. அவ்வளோதான். நல்ல சுட சுட ஸ்பைஸியான
செம்ம டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது தம் உடைச்சிட்டாங்க. அவ்வளோதான், பிளேட்டில் ஷேர் பண்ணி நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான், பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.